ஒரு விறகு வெட்டி தான் மனைவி கிட்ட காட்டுக்குள்ளே விறகு வெட்ட போனப்போ என் கோடாரி காணாமல் போயிடுச்சு. அப்போ கடவுள் தோணினாரு. என் கோடாரியை காணோன்னே தங்க கோடாரியை காமிச்சு இதுவான்னாரு. இல்லைன்னு சொன்னேன். வெள்ளியை காமிச்சாரு. இதுவான்னு கேட்டார். இல்லைன்னு என் கோடாரியை காமிச்சாரு. ஆமான்னு சொன்னேன். என் நேர்மையை பாராட்டி அந்த 3 கோடாரியும் படுசா தந்துட்டாரு எனக்கு அப்படின்னு சொன்னார். என்னது கடவுளை பார்த்தீங்களா அப்படின்னு நான் மனைவி. என்னையும் கூட்டிகிட்டு போங்க நானும் பார்க்கணும்னு சொன்னாங்க. சரி அவங்க 2 பேரும் சேர்ந்து காட்டுக்குள்ளே போனாங்க. அப்போது ஒரு சிங்கம் அவங்கள துரத்துச்சு. வேக வேகமாக ஓடி கடவுள் பார்த்த இடத்துல போய் நின்னாங்க. அப்போ திரும்பி பார்த்தா அவரோட மனைவியை காணோம். கடவுளே மனைவியை காணோம் காப்பாற்றுங்க அப்படின்னு கத்துனோடனே கடவுள் தோணினாரு. சமந்தாவை காமிச்சு இதுதான் உன் மனைவியா அப்படின்னு கேட்டார். உடனே விறகு வெட்டி ஆமான்னு சொன்னார். என்னப்பா நல்லா பார்த்து சொல்லி இதுதான் உன் மனைவியா அப்படின்னாரு. ஆமான்னாரு. அப்போ உடனே சொன்னார் தமனாவை காமிச்சு என் மனைவியானுவீங்க. இல்லைன்னுவேன். என் மனைவியை காமிப்பீங்க. ஆமானுவேன். 3 பேரையும் நீங்கள் கொடுத்துருவீங்க. நானே ஒரு விறகு வெட்டி என்னால் எப்படி 3 பேரையும் காப்பாற்ற முடியும்? அதான் அப்படி சொன்னேன்னு சொன்னார். உடனே கடவுள் அவரோட ஒய்ஃபையே கொடுத்துட்டாரு. கடவுள் வரமே கொடுத்தாலும் அது கிடச்சதுக்கப்புறம் தான் வரமா சாபமான்னு தெரியும்.